இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பாருங்க. நல்லா செலவெல்லாம் வறுத்துதுங்க. கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துனது, கொஞ்சம் மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கிறேங்க. வறுத்து ஜாடியில் போடுறேங்க, மிக்ஸி ஜாடியில். இது கொஞ்சம் ருசியாக இருக்குங்க சாம்பார். இந்த மாதிரி வறுத்து மிக்ஸியில் போட்டு சாம்பார், தக்காளி சாம்பார் செஞ்சால் கடையில் விற்கிற சாம்பாராட்டமே இருக்குங்க. பக்கத்தில் வந்து இட்லி ஊற்றிருக்கிறேங்க. இந்த சாம்பாருக்கு இட்லி தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா சேர்த்திருக்கிறேங்க. நல்லா கடுகு வெடிக்கணுங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லா ருசியாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஒரு தக்காளிக்க பொடி பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். பச்சை வாசம் போயிடுங்க, வெங்காயோட பச்சை வாசம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். அப்புறம் வந்து ஆட்டி வச்சதே கொஞ்சம் இப்போ வாங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்ச நேரம் வணக்கணுங்க. சிகப்பாக வர வரைக்கும் நல்லா வணக்கணும். நாங்கள் ஆட்டி வச்ச வறுத்து வச்ச தேங்காய் மசாலாம் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு ஊற்றிடலாம். பாருங்கள், ஆட்டி வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு. நல்லா ஆட்டினா வறுத்துனாவே சிகப்பாக வந்துடும். அதில் வரமிளகா வந்து ஒன்று தான் போட்டேன். நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வறுத்த சாம்பார் மட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் பச்சையை ஆட்டினாலும் நல்லா இருக்குங்க. நான் அப்படியே செஞ்சுக்குவேன். இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இந்த மாதிரி செஞ்சால் செலவு சாம்பார்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். செலவில் வறுத்த சாம்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். இட்லிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையாக இருந்தால் கொஞ்சம் சட்னி ஆட்டிக்கலாங்க. மிக்சியில் கொஞ்சமாக சட்னி வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மிக்சியில் போட்டு சட்னி கூட ஆட்டிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து சட்னி செய்யலை, இதையே போதும்னு விட்டுட்டேன். இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கடையில் வந்து இந்த மாதிரி தான் தக்காளி சாம்பார் செய்கிறாங்க. நான் செஞ்ச மாதிரியே தான் தக்காளி சாம்பார் கடையில் செய்கிறாங்க. நான் கடையில் தக்காளி சாம்பார் வாங்கும்போது எப்படி செய்கிறீங்கன்னு கடைக்காரங்கிட்டே கேட்பேன். அவங்க இப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நாங்கள் செஞ்சு பார்க்கலான்னா செஞ்சேன். நல்லா ருசியாகவே இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரியே தான் நான் எப்பயும் செய்வேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க.
5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சாப்பாட்டுக்கே விட்டு சாப்பிட்லாம் போல், அப்படி இருக்கும், ருசியாக இருக்கும். இட்லிக்கு சாப்பிடாம சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்லாமா, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. சாம்பார் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாங்க, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நீங்களே சாப்பிட்டு சொல்லுவீங்க நல்லா இருக்குதுன்னு. இட்லியும் நல்லா பூ மாதிரி இருக்குங்க. 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டு தான் நான் ஆட்டுவேங்க.